இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து உபவாசத்தின் வலிமை என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். யோபு 42 அதிகாரம் 6 வசனம், நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இங்கே யோபு சாம்பலிலே உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறான். இங்கே நம்மளுடைய இந்த லெந்து நாட்களிலும் கூட நம்மை சில நேரங்களிலே இதே போல் தான் நாம் சில காரியங்களை ஒதுக்குவோம். பூவை வைக்க மாட்டேன் இந்த லெந்து நாட்களில், ஃபங்க்ஷனில் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறதில்ல, இந்த லெந்து நாட்களிலே நான் மாமிசம் உண்பதில்லை, இந்த லெந்து நாட்களில் இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நாம் ஒதுக்குவது உண்டு. இன்னும் சிலர் என்ன சொல்வாங்க, பாரம்பரியம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாரம்பரியம் சொல்லிக்கொண்டு இதை கூட செய்வதில்லை. வருஷத்தில் 365 நாட்கள் இருக்குது. அதிலே 40 நாட்கள் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க வேண்டிய நாட்கள். இந்த நாட்களைத்தான் நம்மளுடைய சபையின் முன்னோர்கள், நம்மளுடைய மூப்பர்கள் எல்லாரும் என்ன செய்திருக்கார்கள், இந்த லெந்து நாட்கள் 40 நாட்களாவது ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து சாம்பலிலே இந்த யோபு உட்கார்ந்தது போல நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லெந்து நாட்களை நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், பாரம்பரியம் என்று சொல்லிவிட்டு பிசாசு ஒரு காரியத்தை விதைத்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாமிசம் தின்னா ஒன்றும் இல்லை, லெந்து நாட்களில் அப்படிலாம் இல்லை, பூ வச்சாலும் ஒன்றும் இல்லை, நம்ம உபவாசிக்கலனாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான கொள்கையை இந்த பிசாசு விதைத்து விட்டான். இதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், நமக்குள்ள நம்மளுடைய கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த 40 நாள் ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்ட நாட்களை கூட அலட்சியமாக இருக்கிறோம். பிறகு எப்படி நமக்குள்ளே இந்த உபவாசத்தினால் இந்த வலிமை நமக்குள்ளே வரும்? இதன் மூலமாகத்தான் ஆண்டவரோடு நம்ம கிட்டி சேரும் ஒரு ஷார்ட் ரூட்டும் அல்ல. ஒரு ஊருக்கு செல்ல வேண்டுமென்றால் அதுக்கு ஒன்று ஒரு ஷார்ட் ரூட் உண்டு. அதோடு செல்லும்போது சீக்கிரத்தில் இந்த ஊருக்கு சென்று விடுவோம். அதே போல் தான் ஆண்டவரிடம் கிட்டி சேர்வதற்கு ஒரு ஷார்ட் ரூட் அப்படின்னா இந்த உபவாசம். இதை நாம் அறியாமலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் இருக்கிறான், இவன் தன்னுடைய தோட்டத்திலே தேவையில்லாத மரங்களை வெட்ட வேண்டும் என்று அவனுக்கு ஒரு சிந்தனை. ஸோ அதில் அங்கே ஊரில் 2 பேரை அழைத்து வெட்டுவதற்கு நிறுத்துகிறான். ஒருவன் வாலிபன், ஒருவன் வயது முதிர்ந்தவர். இங்கே இவர்கள்ட்ட சொல்கிறார், இதில் யார் அதிகமாக வெட்டுறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு சிறப்பு பரிசு தருவேன். இங்கே வெட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள், வெட்டி கொண்டே இருக்கிறார்கள். இங்கே முதியவர் என்ன செய்கிறார், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி வெட்டி கொண்டு இருக்கிறார். இங்கே இந்த வாலிபர் முழு மூச்சாக வெட்டி கொண்டிருக்கிறார். இங்கே எல்லாம் முடிந்தது. இங்கே முதியவரை அழைத்து அந்த மனிதன் ஒரு பரிசை கொடுக்கிறார். இங்கே அந்த வாலிபனுக்கு கோபம், எப்படி நான் இவ்வளோக்குள்ளே நான் செய்கிறேன், இந்த முதியவருக்கு எப்படி இந்த பரிசு போய் சேர்ந்தது? இங்கே பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான், போய் கேட்குறான், நான் இவ்வளோ நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் செஞ்சீங்க, ஏன் உங்களுக்கு மட்டும் பரிசு, நிறைய மரங்கள் வெட்டியிருக்கீங்களேன்? அவர் சொல்கிறான், நான் உட்காரும்போது என்னுடைய கருவியை நான் தீட்டிக்கொண்டே இருப்பேன், அதனால் தான் சீக்கிரத்திலே நான் வெட்டி விடுவேன். அதே போல தான் இது ஒரு வேடிக்கை கதையாக இருக்கலாம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி எதிர்க்கிற 3 காரியம் உண்டு. நம்ம என்னெல்லாம் எதிர்க்கிறது, பிசாசு, உலகம், மாமிசம். இது நமக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறது. இதை வீழ்த்துவதற்கு ஒரு ஆயுதம் இந்த உபவாசம். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. வேதாகமத்திலும் அநேகர் உபவாசித்து இப்படிப்பட்ட வலிமையை பெற்றிருக்கிறார்கள். நேற்று தினத்திலே ஒருவேளை உபவாசம் செய்து மனிதனை பார்த்தோம். இன்றைய நாளில் 3 நாள் உபவாசித்து தன்னை வலிமை அடைய செய்த ஒரு சிலரை நாம் பார்க்கலாம். அதிலே முதல் வலிமை பெற்றவர் என்று சொல்லி பார்த்தால் சவுலாக இருந்து பவுலாக மாறிய இந்த பவுல் என்ன செய்கிறார், அவன் தமஸ்குவுக்கு நடந்து செல்லும்போது அவன் ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறான். அங்கே அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, குருடாகிறான். அங்கே அவன் அப்படியே கீழே விழுறான்.
அங்கே நடந்த சம்பவம் என்னென்றால், அவன் 3 நாட்கள் அவன் புசியாமல் குடியாமல் அங்கே இருக்கிறான். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 9:8 அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமல் இருக்கிறான். இங்கே இவன் ஜெபிக்கிறான், உபவாசிக்கிறான். இதை கண்ட கர்த்தர் அனனியாவை அழைத்து, அந்த ஊழியரை அழைத்து, அங்கே பவுலுடைய கண்களிலே இருக்கிற இந்த குருட்டு தன்மையை மாற்றி அவனை அந்த ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்போஸ்தலர் 9:11-16 அவன் புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பித்தேன் சொல்கிறான். அவனை அழைக்கிறான். அழைச்ச உடனே பவுல் என்ன செய்கிறார்? நீர் யார் ஆண்டவரே? நீ யார்? நான் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டுமோ ஒப்பு கொடுக்கிறார். 3 வேளை உபவாசித்து விடுதலை பெறுகிறான். இங்கே வேதாகமத்தில் எஸ்தர் ராஜாத்தியுடைய சரித்திரத்தை பார்த்தால் 3 வேளை உபவாசம் நமக்கு தெரியும். 3 வேளை உபவாசத்தை முதல் வலியுறுத்துதே இந்த எஸ்தர் தான். ஒரு தாய்க்கு சொல்கிறார், இங்கே நான் ராஜாவினிடத்தில் போக வேண்டும், அதற்காக எனக்காக 3 நாள் எல்லாரும் யூதர்கள் எல்லாம் உபவாசிங்க. இங்கே நடந்த சம்பவம் 3 நாள் கழித்து அவள் நல்ல ராஜ வஸ்திரத்தை அணிந்து ராஜாவிடம் சென்று தைரியமாக சொல்கிற யூதருக்கு இரட்சிப்பை கொண்டு வரும் பாத்திரமாக இந்த எஸ்தரை பயன்படுத்தினார். அதே போல தான் இன்னும் 3 நாட்களிலே பார்த்திங்கன்னா யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் பசி சாப்பிடாமலும் குடியாமலும் உபவாசம் இருக்கிறார். இந்த உபவாசத்திற்கு வலிமை உண்டு. நாம் சாப்பிடுவது மாத்திரம்தான், சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும்தான் உபவாசம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் உபவாசிக்கும் போது நாம் ஜெபத்தோடு ஆண்டவரிடம் வைக்கிற அந்த கோரிக்கைகள், இந்த 3 வேளை உபவாசம் ஒரு விடுதலை கொண்டு வரும். ஒரு வேளை பிசாசின் போராட்டத்தில் இருக்கீங்களா? இந்த விடுதலை நமக்குள்ளே வரணும்னா 3 வேளை சாப்பிடாமல் புசியாமல் இருந்து பாருங்கள். இந்த வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த உபவாசம், இந்த எஸ்தருடைய வாழ்க்கை, இந்த பவுலுடைய வாழ்க்கையிலே யோனா தீர்க்கதரிசி எடுத்த இந்த 3 வேளை உபவாசம் எங்களை விடுதலைக்குள்ளாக அழைத்து செல்லும் என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொண்டோம். இந்த 3 நாள் உபவாசம் எங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பை மாற்றும் என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் முடிவெடுத்து இதை நாங்கள் இருதயத்திலே பதிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே தோன்றுகிற அந்த சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களால் முடிந்த இந்த உபவாசத்தை நாங்கள் மேற்கொள்ள எங்களை பக்குவப்படுத்த எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை உடைய கரத்திலே கொடுக்கிறேன். தாழ்த்துக்கிறேன், மேய்க்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.